தேதி அன்றைக்கு மிகவும் சந்தோஷமாக தேவன் செய்த அற்புதங்களை நினைத்து மிகுந்த நன்றி உள்ள இதயத்தோடு கூட உங்களோட தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தரை கொடுத்த அந்த நல்ல தருணத்திற்காய் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் கடந்த மாதம் முழுவதுமாக கர்த்தர் நம்மை கண்ணீர் மணி போல பாதுகாத்தார். கடந்த மாதத்துல கொடுத்த வாக்குத்தத்தின்படியே கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தினார், நம்மை ஏந்தினார், நம்மை சுமந்தார், நம்மை தப்புவித்தார், நம்மை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அற்புதமாகவே நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான வாக்குத்தத்தம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். The Gospel according to St. Matthew chapter 19 verse 26. ಮತ್ತೆಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆನಲ್ಲಿ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 26ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಅರ್ಥದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಏನ್ ನೋಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ வசனம் விதமா சொல்லுகிறது, மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும். இந்த மாதத்துல மனுஷனால கூடாத காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஆக வைக்க போகிறார். ஹல்லேலூயா. மனுஷன் சொல்லும் பொழுது நிறைய நேரத்துல நம்ம மனுஷர் பலவீனம் உள்ளவர்கள், வார்த்தையில் உண்மை இல்லாதவர்கள், சோர்ந்து போகிறவர்கள், அதாவது நான் செய்வேன்னு சொன்ன காரியத்தை செய்யாமல் போகிறவர்கள், எத்தனையோ காரியத்துல மனுஷர்கள் தவறி போகிறோம். எத்தனையோ காரியத்தை நம்மால் செய்ய முடியாமல் போகிறது. வாக்கு கொடுக்கிறோம், வாக்கு நிறைவேற்ற முடியாமல் போகிறது. மனுஷன் புல்லு குப்பா இருக்கிறார். மனுஷன் என்றைக்குமே ஒரு பலவீனமான பாண்டம் தான், என்றைக்குமே சோர்ந்து போகிற ஒருவர் தான். ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. தேவனால எல்லாம் கூடும். மனுஷனால என்னென்னலாம் ஆகாதவைகளா இருக்கிறதோ நிச்சயமாய் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தராலே இந்த மாதத்துல கூட ஆகாத காரியங்களை, ஆக முடியாத காரியங்கள், அதாவது இது நிறைவேற்ற முடியாத காரியங்களை கூட கர்த்தர் ஆக வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய தேவன் பராக்கிரமசாலியா இருக்கிறார். நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தரா இருக்கிறார். நம்முடைய தேவன் அண்ட சராசரத்தை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஹல்லேலூயா வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே ஆகாதவைகளை, மனுஷரால் ஆகாத காரியங்களை தேவன் ஆக வைக்க போகிறார். தேவனால் எல்லாம் கூடும். அவரால் இது ஆகாதுன்னு சொல்வதற்கு எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. அவர் எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க பண்ணி கொடுக்க போகிறார். இத்தனை மாசமா, இந்த 9 மாசமா பெண்டிங்கா இருக்கிற காரியங்களை கர்த்தர் இந்த 10 மாசத்துல அவர் ஆக வைக்க போகிறார். அவர் அதை சக்சஸ்ஃபுல்லா மாற்றி கொடுக்க போகிறார். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதற்கு சில 2 உதாரணங்களை சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். ஆகாரை எடுத்துக்கொண்டால் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, ஆகார் ஆபிரகாம் வீட்டிலிருந்து துரத்தப்பட்டவள், ஒரு குழந்தையோடு கூட கொஞ்சம் சாப்பிட உணவும் கொஞ்சம் துரத்தில தண்ணியும் கொடுத்து பேசிபா வனாந்திரத்திலே அவள் தன்னந்தனிமையாக விடப்பட்டதான ஒரு நிலைமையிலே ஆகார் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். தேவனை நோக்கி கதற ஆரம்பிக்கிறாள். ஹல்லேலூயா. அதாவது என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், என் பிள்ளை சாகிறதை தண்ணி இல்லாம தவிக்கிறதை என்னால பார்க்க முடியாது என்று சொல்லி பிள்ளை ஒரு இடத்துல விட்டு அவள் தூரமாய் போய் தேவனை நோக்கி கதறுகிறதை பார்க்க முடியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால், அதாவது இந்த ஆகாருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். அவர் கடந்து வந்து சொல்லுகிறார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கிற இடத்துக்கு போ. அவள் தனிமையா, அதாவது வசனத்துல வாசிக்கிறோம், தாய் தன் பாலகனுக்கு இறங்காமல் இருப்பாளோ, தன் பெற்ற பிள்ளையை விட்டு விடுவாளோ அப்படின்ற ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல பார்க்கும்போது, அதாவது ஒரு தாய் கூட ஒரு பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறார்கள். ஆனா கர்த்தரோ அந்த பிள்ளைக்கு இறங்குகிற தேவனா இருக்கிறார். மனுஷரால் ஆக முடியல, மனுஷரால் செய்ய முடியல, மனுஷரால் ஆகாராலும் கொஞ்சம் தண்ணி கொடுக்கிறதுக்கு முடியல, ஆகாரால அந்த பிள்ளைக்கு தேவையான தண்ணீரை கொடுக்க முடியல. ஆனா கர்த்தர் ஆக வைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர்
அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். உனக்காக கர்த்தர் ஒரு துறவை அதாவது உனக்காகவே அதை உற்பத்தி பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதாவது எதுவுமே இல்ல, that's all, my life is ended, there is no remedy, there is no ஒரு victory இல்ல அப்படிங்கிற நிலைமை வரும்போது கூட கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உன் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். உன் வாழ்க்கையில மனுஷனால் அது கூடாது, ஆனா தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். ஆகாருக்கு கர்த்தர் தேவனால் ஆக வைத்தார். ஒரு துறவை கர்த்தர் உண்டு பண்ணினார். அங்க தானே இருந்துச்சு துறவு. ஏன் கர்த்தர் ஆகார் முன்ன பார்க்கல? நான் நினைக்கிறேன் ஆகாருடைய குழந்தைக்காகவே கர்த்தர் அந்த துறவை உண்டு பண்ணினார். ஆகாருடைய பிள்ளைக்காகவே கர்த்தர் அந்த தண்ணீர் துறவை உண்டு பண்ணினார் என்று சொன்னால் உனக்காக கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதத்துல உனக்காக கர்த்தர் அற்புதம் செய்வார். உன் பிள்ளைகளுக்காக கர்த்தர் அற்புதம் செய்வார். உனக்காக, உன் குடும்பத்திற்காக அற்புதமாய் கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். ஏன்னா தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். இது ஆகாதது எந்த காரியத்தை நீங்கள் நினைத்திருக்கிறீர்களோ அதை கர்த்தர் ஆக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதாவது ஒரு நல்ல குடும்பம், லாசருவின் குடும்பம், மார்த்தாள், மரியாள், லாசரு, 3 பேர் இல்லதான, பெற்றோர்கள் இல்லாத வெறும் சகோதரிகளும் ஒரு சகோதரனும் இருந்ததான ஒரு நல்ல குடும்பம். எப்பொழுது இயேசு சுவாமி இந்த வீட்டுக்கு வருகிறதான ஒரு குடும்பம். எப்பொழுதுமே இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதான ஒரு குடும்பம். எப்பொழுதெல்லாம் இயேசு பெத்தனியா பட்டணத்துக்கு வராரோ அப்பொழுதெல்லாம் அவர் அந்த வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அந்த சகோதரிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டே அவர்களை உபசரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல கூட ஒரு துக்கமான ஒரு காரியம். திடீரென்று ஒரு நாள் லாசரு மரித்து போனான். ஹல்லேலூயா. லாசரு மரித்து போனான். அந்த சகோதரிகள் இருந்ததே இந்த 2 சகோதரனும் ஒரு சகோதரனும். ஆனா அந்த சகோதரன் மரித்து போனான். இயேசுவுக்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு வருவதற்கு லேட் ஆனது. இயேசுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு கூட இயேசு லேட்டா தான் வந்தாரு. ஹல்லேலூயா. இயேசு அந்த ஊருக்கு வந்த பிறகு, லேட்டா வந்த பிறகு மார்த்தாள் சொல்கிறாள், ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்ப அது நானுமே அப்படின்னு சொல்கிறாள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நடக்காத காரியங்கள் நாச்சம் எடுக்கிற சூழ்நிலையில கூட வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஐயோ இது இவ்வளவு நாளா அதாவது இந்த காரியத்துக்கு ட்ரை பண்ணி இது நடக்காம போச்சு, இது முடியாம போச்சு. ஐயோ இனி எப்போ எனக்கு நடக்க போகுது? எப்போ என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும்? எப்பொழுது என் மகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்? எப்போ எனக்கு ஒரு வேலை கிடைக்கும்? எப்போ எனக்கு ஒரு குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், மனுஷனால் இது கூடாதான், ஆனா தேவனால் எல்லாம் கூடும். என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஒன்றுமே கிடையாது கர்த்தருடைய பிள்ளையே. ஆண்டவர் இந்த லாசருவுக்கு கல்லறையின் இடத்துல போய் ஆண்டவர் லாசருவை கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. லாசருவை கல்லறைக்குள்ள வைத்த குகை என்ற ஒரு கல்லறைக்குள்ள வைத்து அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கல்லை புரட்டி போடுங்க. அவன் நம்பிக்கை என்கிற கல் வந்து விட்டது. இவ்வளவு வருஷமா நான் ஜெபம் பண்றேனே, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கலையா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை, அப்படிங்கிற ஒரு அவிசுவாசம் வந்துச்சு. ஐயோ ஏன் கர்த்தர் என்னை, நான் பக்தியா தான் வாழ்றேனே, நான் செபிக்கிறேனே, நான் வேதத்தை வாசிக்கிறேனே, கர்த்தருக்கு முடிஞ்ச அளவுக்கு உண்மையா இருக்கிறேனே, ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இப்படி என்று சொல்லி சோர்ந்து போயிட்டீங்களா? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? சந்தேகம் என்கிற ஒரு கல்லை நீங்க புரட்டி வச்சுட்டீங்களா? அவ்வளவுதான், இனி நடக்க போறது இல்ல அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உடைய வாழ்க்கையில அவர் மகிமைப்படும்படியா விரும்புகிறார். உன் குடும்பத்துல கர்த்தர் மகிமைப்படும்படியா விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காகத்தான் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் லாசரு உயிரோடு எழுப்பி, லாசரு வியாதியா இருக்கும்போதே வந்துட்டா அந்த அற்புதம் நடந்திருக்காது. ஆனா அவர் 4 நாள் கழித்து வந்தாரு. கல்லறையில வைக்கப்பட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இனி நானுமே என்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் அற்புதம் செய்தார் அல்லவா? ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்தார் அல்லவா? அங்க இருக்கிற எல்லாரும் இவர் ஜீவனுள்ள தேவன் என்று கண்டு கொண்டார்கள் அல்லவா? உன் வாழ்க்கையில கூட அப்படிதான், உன் குடும்பத்துல கூட அப்படிதான். உன் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவர்கள், உன்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் கண்டுப்பாங்க, இவங்க ஜெபிக்கிறது ஒன்றும் வேஸ்டா போல, ஐயோ இவங்க உண்மையா ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலதான் கர்த்தர் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தார்கள் என்று சொல்லி மற்ற ஜனங்கள் எல்லாரும் கண்டு கொள்ளும்படியாய் உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். இந்த மாதத்துல நீங்க ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. எது ஆகல நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க
தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். அந்த எல்லாம்ங்கிற வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க உங்க வேதத்துல. அந்த வார்த்தையை நீங்க எப்ப சொல்லுங்க, தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும் சொல்லுங்க, பிசாசு வெட்கப்பட்டு போயிடுவான். உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். இந்த அக்டோபர் மாதத்துல ஒரு வெற்றியுள்ள ஒரு மாதமாய் காணப்பட போகிறது, ஒரு அற்புதத்தின் மாதமாய் காணப்பட போகிறது. இந்த அக்டோபர் மாதம் அதாவது ஒரு சாட்சியுள்ள மாதமாய் காணப்பட போகிறது. நீங்க அநேகருக்கு சாட்சி சொல்ல போறீங்க, அநேகருக்கு நீங்க எடுத்துக்காட்டா இருக்க போறீங்க, அநேகருக்கு ஒரு பிரயோஜன பாத்திரமாய் மாற போகிறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார், கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹalleluya, ஹalleluya. லூக்கா 8 அதிகாரத்துல வாசிக்கிறோம், பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அந்த ஸ்திரீ எல்லாத்தையும் செலவழித்து மனுஷரால் செய்ய முடியல, அவ்வளவுதான். வைத்தியர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், எனக்கு இருந்த பணமும் செல்வாக்கு எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் என் வியாதி போல, ஆனாலும் எனக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று சொல்லி இயேசு அந்த கிராமத்துக்கு வராருன்னு கேள்விப்பட்டேன். அந்த சகோதரி ஓடி வந்தாங்க. நான் இயேசுவை பார்க்க முடியாது, இயேசு கிட்ட செபிக்க கூட முடியாது, அதாவது வஸ்திரத்தின் ஓரத்தையாக நான் தொடுவேன். ஆனால் அவங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை பாத்தீங்களா? இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த சோர்வு துக்கம் வர நேரத்துல நம்ம சோர்ந்து போயிடுறோம் இல்லைங்களா? இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை, கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட விசுவாசமா இருங்க, ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையா இருங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அல்லவா? உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். எப்போ என் மகள் கூப்பிடுவாள், எப்பொழுது என் மகன் கூப்பிடுவாள், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இருக்கிறார். நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, நம்ம கல்யாணம் ஆனவங்களா இருந்தாலும் வயசானவங்கள ஃபர்ஸ்ட் அவங்க வாயில இருந்து அம்மா அப்படின்னு கத்துவோம். நம்ம ஆமா ஆண்டவரே கூப்பிட்டு பாருங்க, கர்த்தர் நிச்சயம் இறங்கி வருவார். உன் அருகாமையில வருவார், உன் படுக்கையின் அருகில வருவார். நீ கிச்சன்ல வேலை செய்வது கர்த்தர் கடந்து வருவார். மனசமுத்திர கூப்பிட்டுப்பா, உனக்கு உதவி செய்ய இறங்கி வருவார். கேராமீன்களை சேராமீன்களே, ஆகார் மனாந்திரத்திலிருந்து கதறுகிறாள். ஐயோ நான் பிள்ளை சாகிறது நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அம்பு பாய்கிற தூரத்துல போய் உட்கார்ந்து அழுகிறாள். கர்த்தர் இறங்கி வரவில்லையா? கர்த்தர் உனக்கும் இறங்கி வருவார், உன் அருகாமையில வருவார், உனக்கு உதவி செய்ய வருவார். இந்த மாதம் ஒரு அற்புதத்தின் மாதமாய் மாறப்போகிறது, ஒரு வெற்றியின் மாதமாய் மாறப்போகிறது. உங்கள் விசுவாசத்தை நீங்க வர்த்திக்க பண்ணுங்க. நம்ம எல்லாம் மனுஷனால் இது ஆகாதுதான், ஆனா தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இந்த அக்டோபர் மாதம் நமக்கு ஒரு பெரிய வெற்றியின் மாதமாய் மாறப்போகிறதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்ததான் இந்த வாக்குத்தத்தம். இந்த செய்தியை கர்த்தர் என்னோட இடைப்பட்டு கொண்டே இருந்தார். இதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியா சொன்னார். ஆனப்படி நான் இதை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, எப்பவுமே சொல்லுங்க, மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். இந்த வார்த்தையை மனசுல வச்சுக்கோங்க. அக்டோபர் மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தின் மாதமாய் மாறிடும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. அருமையான இந்த நல்ல அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்கு நன்றி சுவாமி. எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த மாதங்களில் கொடுத்த வாக்குத்தத்தப்படியே எங்களை அற்புதமா நடத்தினீர் சுவாமி. இன்னைக்கு நாங்க உங்க சமூகத்தில் இருக்கிறோம்னா அது தேவனுடைய கிருபை ராஜா, உங்களுடைய தயவு கர்த்தாவே. இந்த 1ஆம் தேதி கூட எங்களையும் ஆண்டவரே, எங்கள் விசுவாசிகளையும் எங்கள் ஜனங்கள் எல்லாம் உடைய கரத்துல அர்ப்பணிக்கிற சுவாமி. இந்த மாதத்துல நீ கொடுத்த வாக்குத்தத்தின்படியே இது மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். இந்த மாதம் என்னெல்லாம் ஆகாத காரியங்கள் இருக்கிறதோ அவைகளை நீர் எங்கள் வாழ்க்கையில செய்ய போவதற்கா நன்றி சுவாமி. ஒரு வெற்றியை தரப்போவதற்கா நன்றி ஆண்டவரே. ஒரு மகிமையை சூட்ட போவதற்கா நன்றி சுவாமி. எங்களை கொண்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கா நன்றி ஆண்டவரே ராஜா. எங்களை தாழ்த்துக்கிறப்பா, அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் இன்னும் காலூன்றி நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் நிமிர்ந்து நிற்க கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. அவர்கள் இடிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறபடியே நாங்கள் இந்த வசனங்களை கொண்டு எழுந்து நிமிர்ந்து நிற்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துடைய பொன்னான கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இந்த அற்புதமான கடமைகளை நடத்தட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். செட்டைகளின் மறையில மறைத்துக் கொள்ளும், ரத்தம் என கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லா ஆபத்து மோசனாசங்களுக்கும், அந்தகார கிரியைகளுக்கும், சத்துடைய கிரியைகளுக்கும், பொல்லாத கிரியைகளுக்கும், பில்லிசனிய கட்டுகளுக்கும் இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதியம். அந்தகார கிரியைகளுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல பொல்லாத கிரியைகளை நாங்கள் சுட்டெரித்து சாம்பலாக்குகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராங்க. எங்களை தாழ்த்துட்டு அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம்.
இயேசுவின்